செப்டம்பர் 1, 2024 இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அருளுவார். May God bless you with all kinds of benefits and blessings in this new month. சங்கீதம் 128 அதிகாரம் 2 வசனம். Psalm chapter 128 verse 2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயந்து அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நடப்பதுதான் ஆசீர்வாதம். முதலாவது, நாம் என்ன செய்கிறோமோ அதை பணத்துக்காகவோ அல்லது சுய நன்மைக்காகவோ செய்யாமல் தேவனுக்காக செய்ய வேண்டும். இரண்டாவதாக, அன்புடனே நமது வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய கரத்தின் கிரியைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். You will eat the fruit of your labor. Blessings and prosperity will be yours. My dear brothers and sisters, the blessing is to fear the Lord, love Him and walk in His ways. First, what we do should be done for God and not for money or selfishness. Secondly, we should do our work with love. When we do that, God blesses the work of our hands immensely. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா தகப்பனே, நமக்கு கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி ஆண்டவரே இந்த மாதத்திலும் ஆண்டவரே அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவருடைய வாழ்விலே நீர் தந்து அவர்களுக்கு ஆண்டவரே கிருபையாய் ஆண்டவரே நாட்களை தந்து அவர்களை வழிநடத்துகிற தவக்காமுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை தருவீராக. கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாக்கியம் நன்மையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே உண்டாயிருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எனக்கு ஒரு அதிசயம் நடக்காமல் இருக்கிறதே, ஒரு அற்புதம் இந்த காரியத்திலே நடக்காமல் இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நீர் ஆண்டவரே இறங்கி ஆண்டவரே அந்த பாக்கியத்தை நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே செய்கிறதான பணிகளை நீர் ஆசீர்வதிங்க. வேலைகள் உடைய கரம் இருப்பதாக அந்த வேலைகள் ஆண்டவரே 100க்கு 100 அவர்கள் ஆண்டவரே சிறப்பாக செய்து உடைய ப்ராஜெக்ட் எல்லாம் சிறப்பாக செய்து அதில் மிகப்பெரிய வெற்றி அவர்கள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வருமானங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருமானத்தை கத்த நீர் பெருக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சமூகத்திலே நல்ல உயர்வை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு யாருக்கும் ஆண்டவரே வறுமை என்ற வார்த்தையே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆண்டவரே மீதியை ஆண்டவரே தந்தவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் வருமானம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. 5 அப்பத்தை 2 மீனை எப்படியாக கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதித்து ஆண்டவரே 5000 பேர் போஷித்து மீதி துணிக்கைகளை எடுத்தீரோ அதே போல ஒரு ஆசீர்வாதத்தை பிள்ளைகளோட வாழ்விலே இந்த 5வது மாதத்திலே நீர் தந்தவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தின் மத்தியிலே ஆண்டவரே சோர்ந்து போய் ஆண்டவரே அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் இறங்கி அவருடைய பலவீனங்களை சோர்வுகளை கர்த்தர் நீர் மாற்றி நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீர் தந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனதிலே ஆண்டவரே இனம் பிரியாத ஆண்டவரே ஒரு குழப்பத்தை ஆண்டவரே அப்பா அவர்கள் சூழ்ந்த ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்தை அந்த குழப்பங்களை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசானவன் ஆண்டவரே
அவருடைய மனதிலே ஆண்டவரை கொண்டு வருகிற குழப்பங்களை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் முறையடிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களுக்கு இறங்கி ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனை தேவைகளை சந்தித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே திருமண வரன்கள் ஆண்டவரே கூடி வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னுமாய் ஆண்டவரே அப்பா குழந்தை செல்வத்துக்காக ஆண்டவரே அப்பா பிள்ளை பேருக்காக வேண்டுகிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்தவர்களை நீர் வழிநடத்தி தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்காகவும் பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தந்து அவளுக்கு துணையாக இருந்தவர்களை வழிநடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆதரவற்ற நிலைமையில இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாக இருந்து வழிநடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெயில் கொடுமையினாலே ஆண்டவரே உஷ்ணத்தினாலே அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படாதபடிக்கு யாருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வராதபடிக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்டில் எந்த விதமான தண்ணீர் கஷ்டங்களும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு ஆண்டவரை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரை ஒவ்வொரு வீட்டிலும் நீரூற்றை உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல மழையை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மையிலையும் ஆசீர்வாதம் தந்து இந்த மாதத்திலும் ஆண்டவர் நீர் அவர்களை வழிநடத்துகிறதான தேவகாமுக்கு ஸ்தோத்திரம் 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 கொலாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லா முறைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.